எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்ச்செல்வியின் ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யாருக்காச்சும் உங்கள் குரூப்பு ரிலேட்டிவ்ஸ் குரூப் இருக்கு இல்லைங்களா, வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது என்று யார் கேட்டாலும் சொல்லாதீர்கள், ரகசிய பரிகாரம் யாரும் சொல்லாதது அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கேன் இல்லைங்களா. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்திருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இந்த துணி நம்ம கொஞ்சம் டைலர் கடையில் கேட்டாலும் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்தளவுக்கு இருந்தால் புது துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி லைனிங் கிளாத்து ரொம்ப விலை கம்மி. இப்போ படத்தில் நான் வீடியோவில் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை விதைகள், தாமரை மணி மாலைன்னு சொல்லுவாங்க. தாமரை விதைகள், பொதுவாக தாமரை விதையில் செஞ்ச மாலை அப்படின்னு. இதை நான் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலையும் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் நிறைந்தது. இந்த தாமரை மணி மாலைன்னே சொல்லுங்கள், இல்லை தாமரை விதை மாலைன்னு கேட்கலாம். கேட்டு இதை வாங்கிட்டு வீட்டில் வாங்கின்னு வந்து எப்போவுமே பூஜை அறையில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது என்னம்மா பண்ணலாம், இதை நம்ம அணிஞ்சிக்கலாமா? கட்டாயம் அணியலாம், தவறே கிடையாது. நம்ம போட்டுக்கலாம். திரும்பி வந்து கழட்டி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கழட்டி ஒரு தட்டில் வச்சுட்டு படுக்கலாம். காலையில் எழுந்து போட்டுக்கலாம். ஏன்னா நல்ல ஐஸ்வர்யமான ஒரு மாலை இது. தாமரைனாலே ஐஸ்வர்யம் இருந்து மகாலட்சுமி வசிக்கிற இடம். அதே மாதிரி இந்த தாமரை விதை என்பது மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம், வசிக்கிற இடம். சரி, இந்த தாமரை விதையை வைத்து தான் நான் இன்றைக்கி ஒரு ரகசிய பரிகாரம். என்னடா திடீர்னு ஒரு பணவரவு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த இடத்துலேருந்து பணமே வராதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பணம் வந்து சேரும். இப்போ இந்த 3 விதை நான் எடுத்திருக்கிறேன். தாமரை விதை, ஓகேங்களா? 3 விதை நான் அந்த மாலையிலேருந்து தான் எடுத்தேன். மாலையாக வாங்கின்னு வருவேன். நான் இப்போ விதையாக வாங்க மாட்டேன், மாலையாக தான் வாங்கிட்டு வருவேன். அதுலேருந்து நான் 3 விதை எடுத்து நான் சாதாரணமாக நான் பின்பற்றுகிற விஷயத்தை தான் உங்களுக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன். இன்னொன்று அடுத்தது என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் 3 விதைகள், தாமரை விதைகள் வச்சு அதுக்கு கூட ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா 5 கிராம்புகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யமான பொருட்கள். இந்த தாமரை விதையாகப்பட்டது எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு வறுமை நிலைமை, ஒரு தரித்திரமான நிலைமை, ஒரு ஏழ்மையான நிலைமை அதெல்லாம் வராது. இப்போ அது கூட இந்த 1 ரூபாய் நாணயத்தை நம்ம சேர்க்க வேண்டும். சரி, எப்போம்மா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் செய்யுங்க. அசைவம் சாப்பிடாமல் இருக்கும் போது காலையில் குளித்து முடிச்சுட்டு இதை செய்யுங்க. என்றைக்கு வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி இதை என்ன பண்ணணும்னா, நல்லா மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லுங்கள். இல்லை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போட்டு, ஏன்னா இதில் வைக்கிற பொருள் அனைத்துமே மகாலட்சுமிக்குரிய பொருட்கள். இந்த சிகப்பு துணி கூட பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. அதனால தான் இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை எடுத்து இதை மாதிரி கட்டி நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே வைக்கலாம். மகாலட்சுமி பாதத்தில் வைங்க. சகல ஐஸ்வர்யம், அதை சொல்கிறீங்களா? நிறைய பேர் நம்மளை பார்த்து சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு எந்த வழியில் உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னு சொல்ல வேண்டாம். எதில் வந்தது, ஏன் வந்ததுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. நல்லதே நடக்கும்.